வணக்கங்க, கண்ணன் பேசுறேன். இது முற்றிலும் ஜோதிடம் பற்றிய பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நம்ம தசாபுத்திகளை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தசாபுத்திகள் எப்படி வேலை செய்யுது, தசாபுத்திகள் நடக்கும்போது என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஒரு பொதுப்படையான பலன் தான். இது வரைக்கும் நம்ம கேதுவனுடைய தசாபுத்திகள் எல்லாமே பார்த்தாச்சு, சுக்கரனுடைய தசாபுத்திகள் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம சூரியனுடைய தசாபுத்திகள் பார்க்கலாம். சூரியனுடைய தசாபுத்திகள்ல சூரியனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை ஜாதகம் எந்த ஜோதிடம் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். நம்ம பார்க்காதவங்க போய் பாருங்க, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். எப்படி நம்ம ஜாதகத்தை பயன்படுத்தி நம்மளுடைய பலாபலன்களை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஜாதகத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். அதற்குண்டான வழிமுறைகள் இது எல்லாமே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக அவங்க எப்படி உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும். தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம சூரியனுடைய தசாபுத்தியில சூரியனுடைய புத்தியை பார்க்கலாம். இதற்காக நம்ம பண்டைய தமிழர்கள் கொடுத்த பாடல், நம்ம தமிழர்கள் எல்லாமே பாடலாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த டீகோட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் ஒவ்வொரு விஷயமும். அவங்க நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள பாடல் என்ன பாடல்னா, அருக்கினில் அருக்கன் புத்தி, அருக்கினில் அருக்கன் புத்தி அறியவே தானூற்றெட்டுக்கு கருக்கொடு தந்தார் கேடு, கருக்கொடு தந்தார் கேடு கலகம் அந்தனால் பீடை வருத்தமாம் தலைநோய் உண்டாம் பலகாதில் வழி உண்டாமே பெருக்க நீரிலவு மேடமாதத்தில் பீடை தானே. இதுல அவருடைய அர்த்தம் என்னன்னா, இந்த சூரியனுடைய தசால சூரியனுடைய புத்தி 3 மாசம் 18 நாளுங்க. சுய புத்தின்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய திசையில சூரியனுடைய புத்தி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருக்கோடு தந்தார் கேடு. அதாவது கருக்குன்னா அப்பாவுக்கு கேடு, தந்தைக்கு காரக கிரகம் சூரியன் தான். இதனுடைய தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பா தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. கலகம் அந்தனால் பீடை, அதாவது தந்தைக்கு கேடு வரும். பொதுவா சண்டை பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் கலகம் ஏற்படும். தலைவலி தலை சம்பந்தப்பட்ட, ஏன்னா சூரியனுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுல சூரியனுக்கு பாத்தீங்கன்னா தலை கொடுத்துருக்காங்க, வலது கண் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள். அது மருத்துவ ஜோதிடம் சொல்லி ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்லயே நம்ம இது பண்ணலாம். பொதுவாக தலையை கொடுத்துருக்காங்க. இந்த தலைக்கு காரக கிரகம், அதனால தலையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவலி, ஏதாவது தலைக்குள்ளார எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வலது காதுல வலி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரிழிவு, அதாவது பெருக்க நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நோயினால ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட மாதத்தில் பீடை தானே. மேட மாதம் அப்படின்னம்னா சித்திரை மாதத்தை மேட மாதம் சொல்லுவாங்க. மேட மாதத்தில்
பீடை தானே. சித்திரை மாசத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிறதா இந்தனுடைய பாடல். அருக்கினில் அருக்கன் புத்தி அறியவே தானூற்றெட்டுக்கு கருக்கோடு தந்தார் கேடு கலகம் அந்தனால் பீடை வருத்தமாம் தலைநோய் உண்டாம் வளகாதில் வழி உண்டாமே பெருக்க நீரிழவு மேட மாதத்தில் பீடை தானே. சரிங்களா? ஓகே. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா? பண்டைய தமிழர்கள் மிகுந்த ஆராய்ச்சி பிறகுதான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனா யாருக்கு எப்ப எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் பிரகாரம் தான் நடக்கும். சொன்ன மாதிரியே அப்பா எல்லாத்துக்குமே அப்பா உடம்பு சரியில்லாம போயிடுமா அப்படின்னம்னா அப்படி கிடையாது. இதே சூரியன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா, இல்ல திக்பலம் அடைஞ்சு உட்கார்ந்துருந்தா, குரு பார்வையில் உட்கார்ந்துருந்தா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தள்ளி போயிடும். அப்ப என்ன ஆகும்? இதற்கு தகுந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது சின்ன பிரச்சனைகள். பொதுவாக சூரியன் நல்லா இருக்க ஒருத்தர் ஒரு 4 பேரை அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புல அரசு பதவியில இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியனுடைய தசாபுக்தி இல்ல. தலைவலிங்கிறது இன்னைக்கு காமனா எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கு தகுந்த நிறைய மன அழுத்தங்கள், நிறைய காரணங்கள்னால எல்லாருமே பொதுவாக காமனா தலைவலி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாகி போச்சு. தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வலது கண்ணில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வலது கண், வலது காது, இந்த மாதிரி பொதுவாக இந்த சூரியனுடைய திசாபுத்திகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறோம். பொதுவாகவே சூரியன் வளர்த்தவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. ஒரு சமயம் சூரியன் வளர்க்காத ஆளாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு சூப்பர்வைசர் கீழே வேலை செய்யறாரு, ஒரு மேனேஜருக்கு கீழே வேலை செய்யறாரு. அப்ப அவருக்கு சூரியனுடைய தசாபுத்திகள் வர்ற காலமாக இருந்தால், இத்தனை நாளா மேனேஜர் சொல் பேச்சு கேட்டு நடந்தவர், அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்தவர், ஒரு சூப்பர்வைசரோட சொல் பேச்சு கேட்டு நடந்தவர், இந்த காலகட்டங்கள்ல சரியா நடக்க மாட்டார். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் அதிகமாக வரும். சும்மா இது ஒரு அதாவது இந்த தசாவுக்கு முன்னாடி தசால பாத்தீங்கன்னா சொன்னா ஏதாவது திட்டா கூட சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப அதிகமா கோவப்படுவாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு அடங்கி போகும் அமைப்பு அல்ல சூரியனுடைய தசாபுத்தி அப்படிங்கிறது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல அந்த எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைய ஒண்ணுமே இல்லாத சின்ன பிரச்சனைய வீட்டுக்குள்ளார கூட மனைவியிடம் கூட, மனைவி சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருந்தவர் கூட இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. எல்லா முடிவும் மனைவியை கேட்டு எடுத்துட்டு இருந்தவரை எந்த முடிவுமே மனைவியை கேட்டு எடுக்காமல் இவர் இந்த காலகட்டங்கள்ல செயல்படுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த சூரியனுடைய தசாபுத்தி. இதே நல்ல சூரியன் திக்பலம் பெற்றோ ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கவங்களுக்கு அவருக்கு மேம்படுத்துறதுக்கு, அவரை மேம்படுத்துறதுக்கு, அதாவது சூப்பர்வைசர் இருக்கிற மேனேஜராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கிற சீனியர் மேனேஜர் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மேலே ஏறுறதுக்கு, ப்ரமோஷன் ஆகிறதுக்கு. அதே மாதிரி வீட்டிலையும் சரி, இவருடைய சொல் சொன்னா சில இவரோட சண்டை போடுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில மிரட்டிட்டு திட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையில சொல் பேச்சு கேட்காம இருக்கிறவங்களை சொன்னோம்னா டக்குன்னு கேட்கிற மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு சூரியன் நல்லா இருக்கிறவருக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் அரசியல்ல இருக்கணும்னா சூரியன் நல்லா இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த அரசியல நல்லா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி தேடி வரும். அதாவது அரசியலே உள்ளுக்குள்ளார வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மாதிரி, வார்டு கவுன்சிலர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா.
அதுல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்ல பதவி தானா தேடி வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அந்த ஜாதகத்தை முழுசா ஆய்வு பண்ணி மட்டும்தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை முழுசா ஆய்வு பண்ணாம கண்டிப்பா சொல்ல முடியாது. அதே மாதிரி தலையில பிரச்சனை வருமா அப்படின்னம்னாலும் அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யணும். சூரியனை யார் பார்க்கறாங்க, எந்த கிரகங்கள் பார்க்கறாங்க, அவரு கூடவே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து, தலைவலி வருமா, கண்ணில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுமா, ஏதாவது சின்ன பிரச்சனை வருமா, அதே மாதிரி நீரிழிவு நோய் வருமா, சித்திரை மாதத்தில் பிரச்சனை வருமா. சித்திரை மாதங்கிறது என்ன, நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதங்கிறது மேச கட்டம், மேச ராசி கட்டம். மேச ராசி கட்டத்தை தான் சித்திரை கொடுத்துருக்கோம். அங்கதான் சித்திரை அவர் உச்சமடைகிறார், சூரிய பகவான் உச்சமடைகிறாரு. அப்ப அந்த மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருமா, யாருனால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத எப்படி ஆய்வு பண்றது, அந்த கட்டத்துல யார் இருக்கா, அந்த கட்டத்துக்கு கோச்சாரத்துல யார் கடந்து போறாங்க, அந்த கட்டத்தை கோச்சாரத்தையும் சேர்த்து பார்க்கணும். கோச்சாரத்துல நடந்து போறாங்க, இதை முழுவதுமாக ஆய்வு செய்து பிறகு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும் இந்த பிரச்சனைகள்லாம் வருமா வராதா அப்படிங்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன, தனிப்பட்ட ஜாதகத்தை கம்பல்சரியா நம்ம பார்த்து தான் இதனுடைய பலன் முழுசா நம்ம சொல்ல முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.